கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17:20. Matthew 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லி கொடுக்கிறாரு, உங்களுக்கு தேவை இருக்கிறதுலே ஒரு சின்ன எப்படி கடுகளவு விதையுள்ள ஒரு விசுவாசம் இருந்தா போதும். நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா தெய்வீக வல்லமை இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது என்ன, விசுவாச குறைச்சல். அப்போ அவ்விசுவாசத்தை துரத்தி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தரை தொடர்ந்து விசுவாசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, தனியாக ஏன் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுடைய அவ்விசுவாசத்தினால் தான். என்ன உங்களுடைய அவ்விசுவாசம்? காரணம் என்ன? அவங்களுக்கு அதிகாரத்தில் குறைச்சல் இல்லை, ஆனால் என்ன அவங்களுடைய குறைச்சல் எதுன்னா விசுவாசத்தில் குறைச்சோம். அப்போ இங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய ஆவிக்குரிய வல்லமையின்மையினுடைய வேர் என்னங்கிறத காட்டுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தேவை விசுவாசம் என்ன, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஏன்னா இருக்கிறதுலே சின்ன விதை கடுகு தான். அந்த விதையை காட்டிலும் அந்த விதை எப்படி வரும், ஒரு பெரிய மரமாக வரும். நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்தில் 31, 32வது வசனத்தில் அதை குறித்து நமக்கு ஏற்கனவே ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. பரலோக ராஜ்யம் எப்படி ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு உண்மையுள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருந்தால் போதும். அது என்ன பண்ணும், அது கர்த்தருக்குள்ள நல்ல ஒரு ஆழமாக வேல் விட்டு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க முன்னாடி என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு. என்ன உதாரணம் சொல்லி கொடுக்குறாரு, இப்போ நீங்கள் இந்த மலையை பார்த்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னீங்கன்னா இந்த மலை அந்த பக்கம் போயிடும். நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, அதாவது என்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் மார்க் 11வது அதிகாரம் 23வது வருஷம் சொல்லும்போது, அவன் இந்த மலையை பார்த்து நீ அகன்று கடலை தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னால், அவன் இருதயத்தில் விசுவாசிச்சு சொன்னால் அது நடைபெறும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா நம்ம யாக்கோபு 1வது அதிகாரம் 6-7 சொல்லும்போதும் இதே தான் சொல்கிறாரு. நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணாதீங்க, நீங்கள் சந்தேகப்பட்டு இருபுறமும் இருக்கிறது போல் கேட்காதீங்க, நீங்கள் முழுமையாக விசுவாசித்து கேட்டிங்கன்னா நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து அவரை சார்ந்து வாழும்போது ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இங்கே கர்த்தர் மிக அழகாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த செய்தியை கேட்டிருக்கவங்க எத்தனை பேர் நீங்கள் நம்பினீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ஆண்டவரே நீங்கள் மலையை பார்த்து போனால் போன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் டேபிளில் வச்சுருந்த பெண்ணை வச்சு இந்த பெண்ணு இந்த பக்கம் நடந்துட்டு போகணும், இல்லை பென்சிலும் நகலணும் அப்படின்னு சொல்லி நான்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. இது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு சொல்லலை. எதுக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்பா நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு சார்ந்து இருக்கணும். ஏன்னா விசுவாசம் என்ன பண்ணணும், தொடர்ந்து நம்ம அதை கல்டிவேட் பண்ணணும், அதை நம்ம பயிரிட்டு அதை வளர்த்து அதை நம்ம பெருக பண்ணணுங்கிறது தான் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த சீஷர்களுக்கு பழைய காலத்தில் பெரிய வெற்றி இருந்தது, ஆனால் இப்போ அவங்க தோற்று போயிட்டாங்க. அதனால் நீங்கள் நேற்றைக்கு விசுவாசத்தில் இருக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் வேத வசனம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதற்கு கீழ்ப்படிவதிலும் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளும்போது என்ன நடைபெறும், நீங்கள் விசுவாசத்தில் வளரக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அந்த விசுவாசம் சின்ன விசுவாசம் இருந்தால் போதும், அது என்ன நமக்கு பெரிய தேவன் இருக்கிறாருங்கிறத காட்டக்கூடியதாக. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு சின்னது, ஆனால் அந்த விசுவாசம் யார் மேலே இருக்குன்னா பெரிய கர்த்தர் மேலே இருக்கிறது. அதுதான் முக்கியம். என்னுடைய விசுவாசம் ஒரு சின்ன விசுவாசம், ஆனால் யார் பேரில் இருக்கு, எல்லா வல்லமையும் பொருந்திய சகல வல்லமையும் பொருந்திய தேவன் பேரில் இருக்கிறது. அதனால என்னுடைய அந்த சின்ன இது என்ன, கர்த்தரை சந்திக்கக்கூடியதாய் கர்த்தரை நம்பக்கூடியதாய் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய தோல்விக்கு டைரக்டா என்ன காரணம்? அவிசுவாசம். அப்ப என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் நம்மகிட்ட அவிசுவாசம் இருக்கு, எங்கெங்க சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை அடையாளம் கண்டுகொண்டு அதை நாம் களைந்து போட்டுவிட்டு கர்த்தர் மேல முழுமையான ஒரு நம்பிக்கையில வளரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன பண்ணும்? விசுவாசம் எல்லா தெய்வீக வாய்ப்புகளையும் திறக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி உம்மை முழுமையாய் சார்ந்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.